இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமான வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. இன்றைக்கி டபுள் செலிப்ரேஷன் இருக்குது. டபுள் கொண்டாட்டம். கேக் வெட்டி கொண்டாட போகிறோம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஜுபைதாவோட நான் ஆஃபீஸ்க்கு வந்திருக்கேன். இங்கே ஒரு சின்ன செலிப்ரேஷன் போயிட்டுருக்கு. ஜுபைதாவோட பாப்பாவுக்கு இன்றைக்கி பர்த்டே. ஸோ அந்த செலிப்ரேட் பண்ணுறதுக்காக பார்த்திங்கன்னா ரொம்ப க்ளோஸ்டான பீப்புளை வந்து அவங்க இன்வைட் பண்ணியிருந்தாங்க. அதில் நானும் ஒன்று. நான் மட்டும் இல்லாமல் நளினி அம்மா, சாதனா மேம் எல்லாருமே வந்திருக்காங்க. கீழே எல்லாம் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. சரி, மேலே வந்து கேக் கட் பண்ணுறதுக்கு நான் கொஞ்சம் டிலேயாக வந்துட்டேன். ஏன்னா வந்து எனக்கு பேக்கிங் முடிச்சுட்டு வரணுன்றதுனால கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு. நானும் ரேவந்த் மட்டும் வந்திருக்கோம். விவானை கூட்டிகிட்டு வரல. விவானுக்கு கொஞ்சம் வந்து கோல்டு இருக்கிறதுனால அவனை வந்து சரி ட்ராவல் பண்ண வேணான்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்ட் பார்த்துட்ருக்காரு. ஸோ நானும் ரேவந்த் மட்டும்தான் இப்போ வந்து வந்திருக்கோம். நான் பேக்கிங் முடிச்சுட்டு இன்றைக்கி வந்து பயங்கரமான ஆர்டர்ஸுங்க. ஒரு யூஎஸ் கிளைண்ட்டுக்கு வந்து நம்ம டிஸ்பேச் பண்ணணும். அதனால் அவங்களுக்கு வந்து டிஸ்பேச் பண்ணிவிட்டு நான் வரத்துக்கு கொஞ்சம் டிலே ஆனதுனால கேக் கட்டிங் மட்டும் முடிஞ்சிருச்சு. மற்றபடி பார்த்திங்கன்னா கெட் டுகெதர்லாம் போயிட்டு தான் இருந்தது. ஸோ நல்லி அம்மா கீழே உட்காந்து அவங்களுக்கு வந்து சின்ன ஷாப்பிங் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ நான் போய் வந்து விஷ் பண்ணிவிட்டு அதே மாதிரி பார்த்திங்கன்னா அவங்க என்னை எப்போ பார்த்தாலும் எனக்கு சொல்கிற ஒரே வார்த்தை என்ன அப்படின்னா, நீ என்ன மாதிரி இருக்க பாப்பா அப்படின்வாங்க. ஸோ அவங்க லைஃப்பில் நிறைய வந்து ஃபேஸ் பண்ணிட்டு தான் இந்த நிலைமைக்கு வந்திருக்காங்க. ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பர்சனாலிட்டின்னு சொல்லலாம். ஸோ அவங்க வந்து நான் என்னோடய சைடு தரப்பு விஷயங்கள் சொல்கிறப்போ அவங்க சொன்ன ஒரே விஷயம் என்ன அப்படின்னா, நான் உன்னை பார்க்குறப்ப நான் சின்ன வயசில் பார்த்த மாதிரியே இருக்க பாப்பா அப்படின்வாங்க. ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஒரு சின்ன கிஃப்ட் ஒன்று எடுத்துகிட்டு வந்திருக்கேன். எப்போவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாசிட்டிவான வைப் க்ரியேட் பண்ணக்கூடிய ஒரு பர்சனாலிட்டி. எப்போ எங்கே போனாலும் பார்த்திங்கன்னா கலகலன்னு இருக்கும். ஸோ ரேவந்த் பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. இன்னும் இவ்வளோ பெரிய பையனா அப்படின்ட்டு. அதே மாதிரி வந்து நளினி அம்மாவுக்கு ஒரு சின்ன கிஃப்ட்டை சைடு நான் வந்து கொண்டு போயிருந்தேன். பார்த்திங்கன்னா கோபுரம் இருக்குல்ல, வேல் வந்து தனியாக எடுத்துடலாம். அந்த வேல் இருக்குள்ள அதே மாதிரி தான் வச்சுட்டு ஓப்பன் பண்ணுவேன். உள்ளே வந்து மஞ்சள் போட்டுச்சு சாலிடாக இருக்கும். நாங்கள் வந்து நல்லூர் முருகனை பார்க்க போகிறோம். இந்த கோபுரத்தோடய போக போகிறேன். இது வந்து ஆக்சுவலாக நம்ம குக்கீஸ் கஸ்டமர் தான் ஏதாவது கிஃப்ட் கொடுத்துட்டே நம்ம சீசனுக்கு ஏற்ற மாதிரி இப்போ எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அப்படியே ஒன்றுமே ஆகாது. சாலிட் 3Dல பண்ணது. ஒன்று பண்ணுவாங்க சமத்து. சாதனை மேம் வருவாங்கன்னு எனக்கு தெரியாது. அதனால நான் ஒன்று தான் எடுத்துகிட்டு வந்திருந்தேன். நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக அவங்க மீட் பண்ணுறப்போ அவங்களுக்கும் ஒரு பீஸ் கொண்டு வந்து கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தேன். அவங்களுக்கும் ரொம்ப பிடிச்சது. அண்ட் இம்பேக்ட் நம்ம ஸ்க்ரீனில் பார்க்கக்கூடிய மனிதர்கள் வந்து உண்மையிலே பர்சனலாக ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக ரொம்ப வந்து டவுன் டு அர்த்தாக இருக்காங்க. அதை நான் இவங்களோட 2 பேருக்கிட்டையும் பழகினதுலாம் தெரிஞ்சிட்ட விஷயம் என்ன அதுதான். ஸோ அவங்க வந்து டின்னர்லாம் சாப்பிட்டுட்டு அவங்க அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ஜுபைதாவே கையால் செஞ்சுருந்தாங்க இடியாப்பம்லாம். சூப்பராக சாப்பிட்டுட்டு அம்மா கிளம்பிட்டாங்க. அண்ட் நாங்கள் வந்து கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படின்றதுக்காக ஜுபைதா வீட்டுக்கு வந்து போகலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ என்றைக்கோ ஒரு நாள் தான் மீட் பண்ணுறோம். ஸோ அன்றைக்கி வந்து கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைப்போம். அண்ட் ஜுபைதாவும் சரி நானும் சரி ரொம்ப ரேராக தான் மீட் பண்ணுவோம். அதாவது ரொம்ப அடிக்கடி பண்ண மாட்டோம். பட் பண்ணுறப்போ நல்லா சாலிடான குவாலிட்டியான டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். ஸோ நம்ம லைஃப்பில் என்ன நடக்குது, நிறைய இன்புட்ஸ் கொடுப்பாங்க அவங்க. ஜஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படின்றத தாண்டி பார்த்திங்கன்னா என்னோடய வெல்விஷர் அப்படின்னு சொல்லலாம். என்னோடய பிஸ்னஸில் நான் நல்லா வரணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு முதல் ஆள்னால் வந்து ஜுபைதா தான். இனிஷியல் டேஸ்லேருந்து பார்த்திங்கன்னா என்னோடய அம்மாவுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா ஜுபைதா வந்தால் ரொம்ப என்கரேஜ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. என் ரேவந்த் பாருங்கள், தம்பி கூட விளையாடவே மாட்டேன். ஏன்னா 2 சண்டை போட்டுக்கோங்க. பட் தங்கச்சி பாப்பா 2 பாப்பாங்க இருக்காங்க ஜுபைதா வீட்டில். ஸோ அழகாக விளையாடுறேன். இதை பார்க்குறப்ப அடடா தங்கச்சி பாப்பா ரொம்ப மேலே ஆசையாக இருக்கானே அப்படின்னு தோண ஆரம்பிச்சிருச்சு. இது ஒரு ரேண்டம் வ்ளாக் தான். ஸோ அடுத்த நாள் பார்த்திங்கன்னா அமாவாசை. ஸோ காலையில் பார்த்திங்கன்னா பண்ண வேண்டிய தர்ப்பணம் வேலையெல்லாம் பண்ணிவிட்டு மாமனாருக்கு காக்காவுக்கு சாப்பாடு வைப்போம். ஸோ காக்கா அந்த சாதம் சாப்பிட்றப்போ நம்மளுக்கு உண்மையில் அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். இது வந்து ஒரு என்ன சொல்கிறது, பெரியவங்க நம்ம சொல்லக்கூடிய ஒரு விஷயம் தான், நம்பக்கூடிய விஷயம் தான். காக்கா சாப்பிட்ட அன்றைக்கி நம்ம யாருக்கு தர்ப்பணம் கொடுக்குறோமோ அவங்க வந்து சாப்பிட்ட மாதிரி கணக்குன்ட்டு அழகாக சாப்பிட்டுட்டு பறந்துருச்சு. வீட்டில் ஒரு சின்ன விஷயங்க, டேப் லீக் ஆகிட்டே இருக்குது. எனக்கு வீட்டில் தண்ணி லீக் ஆனாலே பிடிக்காது. எப்போவுமே வீட்டில் தண்ணி வந்து லீக்கே ஆகக்கூடாது. அது வந்து நம்மளோட மணியை ட்ரெயின் பண்ணணும்னு சொல்லுவாங்க. அது காசு நிறைய விரயமாகும். வீட்டில் வந்து நல்லது கிடையாதுன்னு சொல்லுவாங்க. அதனால் பார்த்திங்கன்னா நான் இமீடியட்டாக எங்கள் அப்பார்ட்மெண்ட் ப்ளம்பரை கூப்பிட்டேன். பட் அவரை பார்த்திங்கன்னா வந்து கையை வச்சு இன்னும் அதை பெருசாக்கி விட்டுட்டு அது வந்து டேப்பே போயிடுச்சுங்க அப்படின்ட்டார். வேறு வழியே இல்லை. ஆஃப் பண்ணாலும் வந்து நமக்கு வாட்டர் இங்கே ஆஃப் ஆகலை. அதனால் இமீடியட்டாக நாங்கள் வந்து ஹார்ட்வேர் ஷாப் போயிட்டு சார் புதுசாக ஒரு டேப் வாங்கிட்டு வந்தேன் சொல்லி போனால், என்னங்க ஆன விலை குதிரை விலை விற்கிறாங்க. 2300 ஒரு டேப்பு. இதுதான் மினிமம் காஸ்ட் அப்படின்னாங்க. சரி வேறு வழி கிடையாது இல்லையா, அதனால டேப் கண்டிப்பாக மாற்றணும்னு சொல்லி புது டேப் வாங்கிட்டு அதே மாதிரி அது கீழே வந்து ஒரு எக்ஸ்டெண்டர் வந்து வாங்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு ரொம்ப நாளே நான் வந்து எனக்கு இது மாதிரி வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். சரி நம்ம ஸ்ட்ரெயிட்டாகவே ஷாப்பில் போய் பார்த்துட்டு அந்த டேப்புக்கு ஏற்ற மாதிரி எக்ஸ்டெண்டர் வாங்கினா கரெக்டாக இருக்கும்னு சொல்லி சூஸ் பண்ணி எல்லாத்தையும் பில் பண்ணியாச்சு. வாங்க கொஞ்சம் குவாலிட்டியாக வாங்கிடலாம். ரெண்டட் ஹவுஸாக இருந்தாலும் பார்த்திங்கன்னா நம்ம தான் யூஸ் பண்ண போகிறோம்னால கொஞ்சம்
கொஞ்சம் நல்லா குவாலிட்டியாக வாங்கிட்டோம். ஸோ இந்த ஒரு எக்ஸ்டெண்ட் தான் வாங்கியிருக்கேன். நம்ம இது வந்து தண்ணி மேலே தெறிக்காமல் யூஸ் ஆகும். நான் இதை வந்து ஃபிட் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். இது ஆன்லைனில் அவைலபிளாக இருக்குது. நான் உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் ஷார்ட்ஸில் கிளியராக அதோட ஃபிட்டிங்ஸ் அண்ட் எப்படி ஃபங்க்ஷன் ஆகும்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் காமிச்சிட்டு நான் உங்களுக்கு லிங்க் கூட கொடுக்குறேன். அப்படியே வந்து வேலை முடிச்சுட்டு சரி ஒரு ஜூஸ் குடிக்கிறேன். கலந்து எதுவுமே சாப்பிடல அமாவாசை இருந்தாலும் ஒரே ஒரு மாதுளம்பழம் ஜூஸ் வாங்கி குடிச்சிட்ருக்கேன். ஸோ டேப் வாங்கி காருக்கு வந்து பெட்ரோல் போட்டுட்டு இப்போ விமான் குட்டி ஸ்கூல்லேருந்து வர டைம் ஆகிடுச்சு. அதனால் போயிட்டு அப்பார்ட்மெண்ட்டில் கீழே நம்ம பார்க்கிங்கில் வெயிட் பண்ணிட்டு வந்தோன்னா உள்ளே வந்து வேன் விட்டுட்டு போயிடுவாங்க. ஸோ இந்த வெயிட்டிங் டைம் ரொம்ப நல்லா அப்படியே கிளைமேட் சூப்பராக இருந்தது. நல்ல காற்று வந்துருச்சு. அதே மாதிரி குட்டியும் வந்துட்டான். அவன் எப்போவுமே வேனில் வரப்போ ஏதாவது விளையாடிச்சிட்டே வருவானா. அவங்களோட அந்த கேர்டேக்கர் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க சொல்லுவாங்க, இவன் கூட பேசினா டைம் போகிறதே தெரியலம்மா, ஏதாவது பேசிட்டே வரான், அவங்க அண்ணனை ஏதாவது கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டே இருப்பான், இல்லை வந்து வீட்டில் வந்து நடக்கிற விஷயங்கள் சொல்லுவான் அப்படின்னு சொல்லுவாங்க. குழந்தைங்க வந்து ரொம்ப இன்னசென்ட் இல்லை. அவங்களுக்கு வந்து பேச ஆரம்பிச்சிட்டாலும் போதும், நான் எல்லாத்தையும் வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. வீட்டில் என்ன நடந்தது, ஏது நடந்தது, என்ன ட்ரெஸ்ஸு போடுறாங்க, அம்மா என்ன ட்ரெஸ்ஸு போடுறாங்க முதல் கூட சொல்லிவிடுவாங்க. அந்த மாதிரி அன்றைக்கி வந்து வீட்டில் என்ன நடந்தது எல்லாத்தையும் ஒப்படைச்சிடும். அதே மாதிரி ஸ்கூலில் நடந்தது எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லிவிடுவான். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா விமானுக்கு செட்டில் பண்ணிவிட்டு நான் வந்து திருப்பி பேக்கிங் போக ஆரம்பிச்சிட்டேன். இன்றைக்கி எக்கச்சக்கமான ஆர்டர்ஸு. வீட்டில் வந்து பார்த்தா கரண்ட் கிடையாது. 1 மணி நேரம் டைம் வேஸ்ட் ஆகிடுச்சு. நான் கொஞ்சம் டைமாக பார்த்து தான் போவேன். நான் வந்து கரெக்டாக எனக்கு டைமுக்குள்ளே முடிக்கணுன்றதுனால ஸோ கடகடன்னு வந்து எல்லாத்தையும் முடிச்சாச்சு. இன்றைக்கி பார்த்திங்கன்னா சத்துமாவு குக்கீஸே பார்த்திங்கன்னா மொத்தம் 6 பாக்ஸு, கருப்பு கோணி குக்கீஸ் 6 பாக்ஸு, ராயல் வெயிட் குக்கீஸ் பார்த்திங்கன்னா 5 பாக்ஸ், அப்புறம் பயோட்டின் வந்து 5 பாக்ஸ் சொல்லி எக்கச்சக்கமான ஆர்டர்ஸுங்க. எல்லாத்தையும் சூப்பராக ஃப்ரெஷ்ஷாக எந்த விதமான கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணாமல் நம்ம வந்து நாட்டு சர்க்கரை, பட்டர், அப்புறம் வந்து சத்து மாவு, நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சத்து மாவு இந்த மாதிரி தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். இந்த குக்கீஸில் மைதா கிடையாது, வெள்ளை சர்க்கரை கிடையாது, அதே மாதிரி இந்த டால்டா பாம் ஆயிலெலாம் கிடையாதுங்க. பியூர் பட்டரில் செய்கிறது தான். அதே மாதிரி நார்மலாக இந்த ரைசிங் ஏஜென்ட் சொல்லுவாங்க, இந்த பேக்கிங் ஐட்டமில் வந்து பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடாலாம் சேர்ப்பாங்க. நான் அதை கூட சேர்க்க மாட்டேன். ஏன்னா நிறைய பிள்ளைங்க சாப்பிட்றாங்க. ஸோ அவங்களுக்கு அது கூட கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி எந்த விதமான ரைசிங் ஏஜென்ட்டும் இல்லாமல், ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இல்லாமல் நேச்சுரலாக க்ளீனாக செஞ்சுட்ருக்கோம். ஸோ நம்ம ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் ஆர்டர் பண்ண உடனே செஞ்சு வீட்டுக்கு அனுப்புவோங்க. வேணும்னா மறக்காமல் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ். ஸோ எல்லாத்தையும் முடிச்சுட்டு வீட்டுக்கு போகிறதுக்கு 9:30 ஆகிடுச்சுங்க. வீட்டுக்கு போகிற வழியே பார்த்தீங்க அப்படின்னா கேக் ஒன்று வாங்கிட்டு போயிட்டேன். ஏன்னா ரேவந்துக்கு நாளைக்கு பர்த்டே, நைட்டு வந்து கேக் கட்டிங் செலிப்ரேஷன் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுக்க முடியுமான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எடுக்க முடியாது. ஏன்னா விவான் குட்டிக்கு ஹோம் ஒர்க் பண்ண வைக்கணும். செகண்ட் அவன் என்கிட்ட மட்டும் தான் உட்காருவான். கொஞ்சம் பொறுமையாக சொல்லிக் கொடுக்கணும் குழந்தைக்குன்றதுனால நான் வந்து யார்கிட்டையும் வந்து அவனை அலோவ் பண்ண மாட்டேன். நானே உட்காந்து சொல்லி கொடுத்துருவேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா பெண்டிங் ஒர்க் இந்த ஒரு பேஜ் மட்டும் பெண்டிங் இருந்தது. அவனுக்கு 7ஆம் தேதி வந்து கொடுத்த ஹோம் ஒர்க் இது முடிச்சுட்டு அப்புறம் ஃபேமிலி ஃபோட்டோஸ்லாம் வந்து ஒட்டி எடுத்துகிட்டு வாங்க சொல்லி சின்ன சின்ன ப்ராஜெக்ட்லாம் கொடுப்பாங்க. இது நம்மளுக்கும் ஃபன்னாக இருக்கும், பிள்ளைங்க சொல்லி கொடுக்க நம்மளுக்கும் சந்தோஷமாக இருக்கும். உங்கள் வீட்டில் விவான் ஏஜில் கிட்ஸ் இருக்காங்க அப்படின்னா ஹோம் ஒர்க்லாம் பண்ணி முடிச்சுட்டு டிவியில் வந்து இந்த ஜாலி ஃபோனிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இந்த ஃபோனிக்ஸ் எடுக்கிற மாதிரி ஒரு வீடியோஸ் வரும். யூடியூப்பில் ஜாலி ஃபோனிக்ஸ்னு போட்டாலும் உங்களுக்கு வந்து வரும். ஸோ இது வந்து பிள்ளைங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகும். அதை டிவியில் ப்ளே பண்ணிட்டோம் அப்படின்னா அதை பார்த்து அவன் பின்னாடி ரிப்பீட் பண்ண ஆரம்பிச்சிருவான். அதே மாதிரி பார்த்திங்கன்னா குட் ஹேபிட்ஸ், பேட் ஹேபிட்ஸ், அப்புறம் பார்ட்ஸ் ஆஃப் பாடி எல்லாமே வந்து டிவியில் போட்டு நம்மளுக்கு காமிச்சோம் அப்படின்னா கொஞ்சம் அவங்க லைவ்லியாக இருக்கும், நல்லாயிருக்கும், நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக வந்து கற்றுக்குறாங்க. அண்ட் வந்து 15ஆம் தேதி, அதாவது நீங்கள் இன்றைக்கி வீடியோ பார்க்குறீங்க, இன்றைக்கி ரேவந்துக்கு பர்த்டே. ஸோ நைட் வந்து ஒரு சின்ன கேக் செலிப்ரேஷன் இருக்குது. ரேவந்தோட பர்த்டே எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான பர்த்டே. நானே திருப்பி வந்து பிறந்த மாதிரி ஒரு ஃபீலான ஒரு பர்த்டே. ஏன் அப்படின்னா 16 வருஷத்துக்கு முன்னாடி 2010 வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இந்த டேட்டில் வந்து வளகாப்பு ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. எங்கள் இதில் வந்து 8.5 மாதத்துலேயே வளகாப்பு பண்ணுவாங்க. அப்போது நைட்டில் எல்லோரும் வந்துட்டாங்க. மண்டபம்லாம் புக் பண்ணியாச்சு. மண்டபத்தில் வந்து எங்கள் மாமியார் வந்து கோலம்லாம் போட்டு வந்துட்டாங்க. வீட்டில் வந்து பார்த்தா பனிக்கூட உடஞ்சி போச்சு. ஸோ ப்ரீடம் வந்து டெலிவரி ஆகிற மாதிரி ஆகிப்போச்சு. ஃபஸ்ட்டு வந்து எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு ஃபேமஸான ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போனாங்க. கையை விரிச்சிட்டாங்க. அப்புறம் வந்து கோஷ் ஹாஸ்பிட்டலில் கூப்பிட்டு போனாங்க. போனப்போ வந்து டைம் வந்து 12:30 இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ அவங்க இன்ஜெக்ஷன்லாம் இன்செர்ட் பண்ணிவிட்டு ஒரு ½ அன் ஹவர்லேயே டெலிவரி ஆகிடுச்சு. ரொம்ப ஸ்மூத்தான டெலிவரி தான் ஆச்சு. பட் டெலிவரிக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணேன். ஏன்னா வந்து 2 கிலோ தான் இருந்தான் ரேவந்த். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவனை நல்லா பத்திரமா வந்து அப்போ எனக்கு வந்துட்டு வந்து 21 இயர்ஸ் எனக்கு ரேவந்த் பிறக்கிறப்போ. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா எதுவுமே நம்மளுக்கு அந்த டைமில் தெரியாது. அதுவும் ப்ரீடர்ம்ன்றப்போ நிறைய ப்ரிகாஷன்லி நம்ம வந்து எடுக்கணும். அப்போது அவ்வளோ பத்திரமா வந்து அவனை பார்த்து அந்த ஹாஸ்பிட்டலில் ஐசியூவில் இருப்பான் அவன். அப்போ வந்து அவனை பார்க்குற விதத்தில், அதாவது அவனை டேக் கேர் பண்ணுறதை பார்த்து சிஸ்டர்ஸே சொல்லுவாங்க, நீ போய் தூங்குமா, நீ ரொம்ப அப்படியே முழிச்சிட்ருக்க, நான் பார்த்துக்கிறேன், நீ போய் தூங்குமா, ஏம்மா நீ இவ்வளோ ஸ்ட்ரெயின் பண்ணிக்கிறேன்னு சொல்லுவாங்க.
என்ன இருந்தாலும் நம்மளுக்கு வந்து அந்த ஒரு இது மறக்கவே முடியாது. குழந்தை பொழைக்கவே மாட்டான் அப்படின்ற மாதிரி தான் ஃபஸ்ட்டு வந்து அங்கே போன உடனே சொன்னது. இப்போ நான் சொன்ன ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் ஏதாவது ஒன்று தான் வந்து பிழைக்கும்னாங்க. பட் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் என்றைக்குமே வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தாங்க. நம்ம நிறைய பேர் வந்து அங்கே அது இல்லை இது இல்லை அது சரியில்லைன்னு சொல்லுவோம். பட் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு வந்துட்டாலே உண்மையாக ரொம்ப நல்லா பார்க்குற டாக்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ என்னையும் ரேவந்தையும் காப்பாற்றினது கோஷ் ஹாஸ்பிட்டல் தான். அந்த ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் எங்களுக்கு சொல்லி எங்கள் அம்மாலாம் ரொம்ப பயந்துட்டாங்க. ரொம்ப வந்து கிரிட்டிக்கல் ஸ்டேஜ் ஏதாவது ஒன்று தான் வந்து பிழைக்க முடியும், ஏதோ ஒன்று தான் காப்பாற்ற முடியும் இப்படிலாம் வந்து சொல்லி அனுப்பிச்சாங்க. ஸோ இமீடியட்டாக வந்து கோஷ் ஹாஸ்பிட்டல் போய் அங்கே வந்து எந்த விதமான காம்ப்ளிகேஷன்ஸும் இல்லாமல் டெலிவரி பண்ணாங்க. அண்ட் டெலிவரி ஆனதுக்கப்புறம் 21 டேஸ் வந்து ரேவந்த் ஐசியூவில் வச்சுருந்து அதுக்கப்புறம் வந்து டிஸ்சார்ஜ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்து கடவுள் புண்ணியத்தில் எல்லாம் நல்லபடியாக வந்து போயிட்டுருக்குங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கும் ப்ரீ டைம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னா மறக்காமல் வந்து உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணிக்கோங்க. அதெல்லாம் வந்து ஒரு விதமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், அதெல்லாம் மறக்கவே முடியாது. அண்ட் விவானுக்கு நான் பார்த்து இருந்தேன். நான் அந்த ப்ரீ டைம் ஃபஸ்ட் ஆனதுனால நிறைய நான் ப்ரிகாஷன்ஸ் எடுத்துட்டேன். பட் ரேவந்த் டைமில் அதெல்லாம் தெரியாதுன்றதுனால பார்த்திங்கன்னா அப்படியே வந்து நம்மளுக்கு ஃப்ரெஷ்ஷான சில சம்பவங்கள் வந்து பார்த்த மாதிரி இருந்தது. ஸோ எல்லாமே கடவுளோட அனுகிரகம் தாங்க நான் சொல்லுவேன். கஷ்டங்கள் கொடுத்தாலும் கைவிட மாட்டார் அப்படின்றது தான் என்னோட ஒரு இது. டபுள் செலிப்ரேஷன் சொன்னேன் இல்லையா, இன்றைக்கி ஒன்று வந்து ரேவந்த் குட்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா ரேவந்த் குட்டின்னு சொல்லி வளர்ந்துட்டார் அவர். ரேவந்த்துக்கு பர்த்டே அது ஒரு செலிப்ரேஷன். அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஆர்டர் வந்திருக்கு. ஸோ அது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து இன்னொரு டபுள் செலிப்ரேஷன். அதை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் ஷேர் பண்ணிக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். டேக் கேர். பாய்.